ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு உண்டான டிப்ஸை தான் நான் வந்து சொல்ல போறேங்க. ரொம்ப வந்து பயப்பட வேணாம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே சொல்றேன், 11th 12th 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படாம நம்ம எக்ஸாம் வந்து எப்படி வந்துட்டு கையாளலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களோட நல்லா நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரீயா இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு, அதாவது எக்ஸாம் ஹால் போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி உட்காந்து ரிவிஷன் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அப்பதான் உட்காந்துட்டு இது போட்டு ரிவிஷன்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு போய் இந்த கொஸ்டின் வரும், இந்த கொஸ்டின் வருமோ, இந்த கொஸ்டின் வருமோ, அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஸ்டுமே வேணாம். சொல்ல போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சில பேர் சொல்லுவாங்க, நீலாம் யாருப்பா, நீலாம் படிச்சிருப்ப, அப்படி இப்படின்ட்டுன்னு அதை பத்தியே நீங்க காலில் வாங்கிக்காதீங்க. ஜஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு லீவ் இட் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ்க்கு எதுவுமே ரிவிஷன் பண்ணக்கூடாது. நம்ம ஜாலியா மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். ரொம்ப வந்துட்டு மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹால் டிக்கெட் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட்டா இருக்கட்டும், அதே மாதிரி பென்னு பென்சிலு, முக்கியமா நம்ம வந்து வாட்ச் கொண்டுட்டு போங்க. ஓகே, முக்கியமா வந்து நம்ம வந்து டைம் கீப் அப் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால இம்பார்ட்டண்டா வாட்ச் கொண்டுட்டு போங்க. நார்மலா உள்ள பென்னு பென்சில் ரப்பர் எரேசர் ஸ்கேலு, அதே மாதிரி பென் வந்து ஒரு 2 பென்னா எடுத்துட்டு போங்க. அதாவது 1 பென் வேணா 2 பென்னா எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? அதாவது 10th எழுதுறவங்களுக்கு தெரியும், 11th 12th எழுதுறவங்களுக்கு தெரியும் 10th எப்படி இது பண்ணோம் அப்படின்னு. ஸோ 10th ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் இல்லையா, ஸோ அவங்களுக்காக நான் சொல்றேன், 2 பென் எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஸ்கேலு லப்பரு, நார்மலா உள்ள பென், பிளாக் பென் என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த பென். ஓகேங்களா? உங்களுக்கு அது மட்டும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆயிட்டோம். ரொம்ப ஃபியரா இருக்கும், அதெல்லாம் நினைக்காதீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆனோடனே ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ரேயர், உங்களுக்கு நம்ம அல்லாவோ ஏசுவோ இல்லை முருகரோ, உங்களுக்கு பிடித்தமான கடவுளை வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் குடிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, குடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படி கையெல்லாம் நடுங்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம நார்மலா ஓகேவா வாங்கிட்டு அதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோ, அதாவது 5 மினிட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இது கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கொஸ்டினை வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு படிச்ச கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது இருக்காது. அந்த மாதிரி இன்டைரக்டா கேட்டிருப்பாங்க, டைரக்டாவும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்புறம் நம்மளுக்கு பேப்பர் கொடுத்துறாங்க. அதுல தேர்ட் டிப்ஸ் என்ன, நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம ரோல் நம்பர், நம்ம நம்பரை வந்துட்டு கரெக்டா எழுதிடணும். ஓகேவா? ரைட் பண்ணிடணும் நம்ம நம்பரை. நெக்ஸ்ட் அடுத்தது பார்ட் சி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பிக் கொஸ்டின். பார்ட் சியை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சில பேர் வந்துட்டு பார்ட் ஏ எழுதலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பார்ட் ஏ கூட எழுதலாம், பட் ஆனால் பார்ட் சி எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பார்ட் சியை வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு உங்களுக்கு உண்டான டைம் எவ்வளோ அப்படின்னா, எப்பவுமே வந்து பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவு டைம் கீப் அப் பண்ணி தான் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதோட டைம், அந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு பார்த்தீங்களா, பார்ட் சிலே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதிட்டு அந்த பார்ட் சி கொஸ்டினுமே, அந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 12 மினிட்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து டிராயிங் உள்ள கொஸ்டினா அட்டன் பண்ண பாருங்க. ஒரு சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி டிராயிங் உள்ள கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க தியரி ரொம்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இப்போ 8 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சினாப்சிஸ் போட்டு, சினாப்சிஸும் இம்பார்ட்டன்ட் தான். அதாவது தமிழ் இங்கிலீஷ்லாம் சினாப்சிஸ் வந்து பாக்ஸ் போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, ஹெட்டிங்க, அந்த மாதிரி சினாப்சிஸ் போட்டு எழுதிருங்க. அது போக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், டிராயிங் உள்ள கொஸ்டினா எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தியரி பாயிண்ட்டை கொஞ்சம், இப்போ 5 பாயிண்ட் எழுதுற இடத்துல 3 பாயிண்ட் எழுதிட்டு நம்ம டிராயிங் போட்டுறணும். இந்த மாதிரி எழுதுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு 5 மார்க்குக்கு வந்து, சாரி 5 மார்க்கோ 8 மார்க்கோ, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கணும், 12 மினிட்ஸ் தான் டைம். நெக்ஸ்ட் பார்ட் பி எழுதுங்க.
ஓகேவா? பார்ட் பில உங்களுக்கு டைம் ஒரு கொஸ்டினோட டைம் வந்து ஒரு கொஸ்டினுக்குள்ள டைம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? 8 மினிட்ஸ் தான் எடுக்கணும் கன்ஃபார்ம். அதே இதுவும் அது நான் டிராயிங் உள்ள கொஸ்டினா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தியரி எழுதுனா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ராப்ளம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலா மட்டும் கரெக்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் ஏ வந்துட்டு யூஸ்வலி நம்ம சரியா தவறா இங்கி பிங்கி பாங்கி அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து பார்ட்டியே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை இந்த மாதிரி டைம் கீப் அப் பண்ணி, அதாவது 8 மினிட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கில், அதே மாதிரி 8 மார்க் 10 மார்க்கில் வந்து 12 மினிட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் கீப் அப் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சேவ் ஆகும். ஓகேவா, லாஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே எழுதக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, எதையாச்சும் ஒன்று மிஸ்டேக் இருப்போம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அண்டர்லைன் பண்ணுறதுக்குலாம் அண்டர்லைன் போட்டுட்டு கரெக்டாக வச்சிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் வந்து இதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி டிராயிங் எழுதுறோம்ல, டிராயிங் வரைகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 பார்ட்ஸ் ஆச்சும் இருக்கணுங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5 பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 5 பார்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் டிராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா. ஓகேவா? அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கம்பல்சரி கொஸ்டின்ஸை வந்துட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கம்பல்சரி கொஸ்டினையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா சும்மா பரவாயில்ல, ஹெட்டிங்கை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின் நம்பர்லாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் பண்ணணும், கண்டிப்பாக அது செக் பண்ணணுங்க. பார்ட் சியில் என்னென்ன கொஸ்டின் எழுதியிருக்கோம், பார்ட் டியில் என்னென்ன கொஸ்டின் இருக்குமோ அதுக்கு கரெக்டான கொஸ்டின் வந்துட்டு நம்பர் வந்து நம்ம போட்டிருக்கோமா, என்ன ஏது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க.